2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி புதுச்சேரியிலும் பட்டொலி வீசி பறக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் நடைபெற்ற தவேக பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய், தமிழக மக்களைப் போல் புதுச்சேரி மக்களும் கடந்த 30 ஆண்டுகளாக தன்னை தாங்கி பிடித்து வருவதாக கூறினார். புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்றாலும் போதிய நிதி வழங்காமல் மத்திய அரசு புதுச்சேரியை ஒதுக்கி வருவதால் கடன் வாங்கும் சூழலுக்கு புதுச்சேரி தள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப தற்சார்பு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கும் நான் குரல் கொடுப்பேன் என கூறிய விஜய், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி புதுச்சேரியிலும் பட்டொலி வீசி பறக்கும் என தெரிவித்தார். தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மாநில அந்தஸ்து கோரி 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என தவேக தலைவர் விஜய் குற்றம் சுமத்தினார். மாநில அந்தஸ்து இல்லாத நிலையில் மத்திய அரசின் நிதி பகிர்வில் புதுச்சேரி ஓரங்கட்டப்படுவதாகவும் விஜய் விமர்சித்தார். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கணும். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசிய விஜய், மத்திய அரசுக்குத்தான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் வேறு வேறே தவிர நாமெல்லாம் ஒன்றுதான் என கூறினார். புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா என உலகம் முழுவதும் நம்முடைய வகையறாக்கள் எங்கிருந்தாலும் நாமெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுதான் என கூறினார். இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையறா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1974 எம்ஜிஆர் புதுச்சேரியில் ஆட்சி அமைத்ததாக தவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டார். எம்ஜிஆரை தவறவிட்டு விடாதீர்கள் என நமக்கு எச்சரிக்கை செய்ததே புதுச்சேரிதான் எனவும் கூறினார். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974 இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா?